தமிழ்நாடு டெம்பிள் .net சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் செப்டம்பர் 2025 தாலி கயிறு மாற்றுவதற்கான நல்ல நாட்கள் பற்றிய தகவலை தான் பார்க்க போகிறோம். வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் தாலி கயிறு மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நாள், கிழமை, நட்சத்திரம், திதி இது போன்ற விஷயங்களை பார்க்க வேண்டியது மிக அவசியம். சரி, தாலி கயிறு மாற்றுவதற்கான நல்ல நாட்கள் திங்கள், செவ்வாய், வியாழன். தாலி கயிறு மாற்றக்கூடாத நாட்கள் ஞாயிறு, புதன், வெள்ளி, சனி. ஸோ இந்த நாட்களில் எந்த காரணத்தை கொண்டும் தாலி கயிறு மாற்றக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில விசேஷமான நாட்கள் இருக்குது. அதாவது மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம், திருவாதிரை திருநாள், ஆடி 18, மாசி மகம். இப்போ நம்ம குறிப்பிட்ட இந்த நாட்களில் அது எந்த கிழமையாக இருந்தாலும் சரி, எந்த திதி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக அந்த நாட்களில் தாலி கயிறு மாற்றிக்கொள்ளலாம். அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. மற்றபடி திங்கள், செவ்வாய், வியாழன் இந்த நாட்களில் தான் நீங்கள் தாலி கயிறு மாற்றணும். அடுத்து நீங்கள் தாலி கயிறு மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கிழமையை நாளை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அமாவாசைக்கு பிறகு வர இந்த 15 நாட்கள் வளர்பிறை நாட்கள், பௌர்ணமிக்கு பிறகு வர 15 நாட்கள் தேய்பிறை நாட்கள். அதாவது வளர்பிறையில் வரக்கூடிய பஞ்சமி, தசமி திதிகளுடன் கூடிய ஒரு நல்ல நாளை நீங்கள் தேர்ந்தெடுத்து தாலி கயிறை மாற்றிக்கொள்வது என்பது சிறப்பு. அப்படி நம்ம செப்டம்பர் மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா அமாவாசைக்கு பிறகு வர இந்த நாட்கள் வளர்பிறை நாட்கள், பஞ்சமி, தசமி. அப்படி பார்த்தோம் அப்படின்னா 1ஆம் தேதியே ஒரு நல்ல நாள், கிழமை ஓகே, திதி தசமி திதி. இந்த நாள் ஒரு அற்புதமான நாள். இந்த நாளில் நீங்கள் தாலி கயிறு மாற்றிக்கொள்ளலாம். இதை நம்ம விட்டோம் அப்படின்னா அதற்கு அடுத்து பௌர்ணமி வந்துடுது. பௌர்ணமிக்கு பிறகு வர நாட்கள் தேய்பிறை நாட்கள். தேய்பிறையில் ஒரு நல்ல நாளை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 12ஆம் தேதி தான் பஞ்சமி திதி வருது. இது வெள்ளிக்கிழமை. ஸோ வெள்ளிக்கிழமை நம்ம மாற்றக்கூடாது. அதற்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா தசமி உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை வருது. இந்த நாள் திதி ஓகே, கிழமையும் ஓகே தான். உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை பிரச்சனை இல்லை அப்படின்னா இந்த நாளில் நீங்கள் தாலி கயிறு மாற்றிக்கலாம். இதை நம்ம விட்டோம் அப்படின்னா அவ்வளோ அமாவாசை வந்துடுது. அமாவாசைக்கு பிறகு வர நாட்கள் வளர்பிறை நாட்கள். இதில் உங்களுக்கு 26ஆம் தேதி பஞ்சமி திதி வருது. ஆனால் கிழமை உங்களுக்கு வெள்ளிக்கிழமையாக வர்றதுனால நீங்கள் இந்த நாளில் தாலி கயிறு மாற்ற முடியாது. அவ்வளோதாங்க, வேறு நாட்கள் எதுவும் இல்லை. இருந்தாலும் ஒரு நாளை சொல்லுங்கள் அப்படின்னா நீங்களே தேர்வு செஞ்சுக்கோங்க. சுப முகூர்த்த நாட்கள் பாருங்கள். கறி நாட்களாக இல்லாமல் ஒரு நாளை தேர்ந்தெடுத்து நீங்கள் தாலி கயிறு மாற்றிக்கொள்ளுங்கள். அதாவது மிக அவசரம், மாற்றியே ஆகணும் அப்படின்ற சூழ்நிலையில் இது போன்று நீங்கள் நாளை தேர்ந்தெடுத்துக்குங்க. அடுத்து தாலி கயிறு மாற்றுவதற்கான சிறப்பான மாதம் சித்திரை, வைகாசி, ஆடி, ஆவணி, ஐப்பசி, கார்த்திகை, மாசி. இந்த நாட்களில் தாலி கயிறு மாற்றுவது என்பது மிக சிறப்பான விஷயம். அடுத்து நேரம், ராகு காலம், குளிகை, யமகண்டம் இந்த நேரங்களை தவிர்த்து ஒரு நேரத்தில் காலை நேரமாக, அதாவது மதியம் 12 மணிக்குள்ளாக ஒரு நல்ல நேரம் பார்த்து மாற்றிக்கொள்ளுங்கள். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மாற்றிக்கொள்வது என்பது மிக சிறப்பு. பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது காலை 4:30 6 உத்தமமான நேரம். மாலை நேரம் மாங்கல்ய கயிறு மாற்றக்கூடாது. தாலி கயிறு அருந்து விட்டது என்றால் நாள், கிழமை, நட்சத்திரம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, உடனே மாற்றிக்கொள்ளுங்கள். மற்றபடி நல்ல நாளுக்காக காத்திருந்து அந்த நேரத்தில் மாற்றிக்கொள்வது என்பதே மாங்கல்ய பலத்தை உங்களுக்கு கூட்டும் என்பதனை உங்கள் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். இதை தவிர்த்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் அக்டோபர் மாதத்திற்கான தாலி கயிறு மாற்றுவதற்கான நல்ல நாட்கள் பற்றிய தகவலை தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.